ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட் சைடில் இருக்கிற காரப்பூரி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் மாங்காய், கேரட். இப்போ எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணோம். வெங்காயம் கட் பண்ணி வை, அப்புறம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த காரப்பொரிக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வெங்காயத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரட் ரொம்ப துருவிக்கோங்க. தக்காளி, வேர்க்கடலை. வாங்க இதை இப்போ எப்படி நம்ம செய்யணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான நம்ம பொரியை வந்து பார்த்தா பவுலில் போட்டுக்கலாம். இந்த ஒன்று போதும் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். ஓகே, ஓகேவா? ஒன்று போதும், வேணா போடுவோம். அதுக்கப்புறம் இதில் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுடலாம். தக்காளி, வேர்க்கடலை, கேரட், நெக்ஸ்ட் சொல்லுமா, மாங்காய், வெங்காயம், இப்போ எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா வீட்டு மிளகாத்தூள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் தாங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் கரண்டி. ஒரு ஸ்பூன் கூட கிடையாது, சின்ன சிட்டிகை தான், அவ்வளோதான். ஏன்னா பொரியிலேயே உப்பு இருக்கும், ஆனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க. இப்போ அதை ஒரு மூடி போட்டு அப்படியே நல்லா கலக்கி. அப்படியா? அதுவும் நல்லாங்க. இதோட மூடி வச்சு அதை அப்படியே மூடி எங்களுக்கு பார்த்து எடுத்துருவாங்க. என்னமோ என் பையன் ஒரு ஐடியா சொல்கிறான், மூடி வச்சு கலக்கணுமா. இதை அப்படியே மூடிடா, ஃபுல்லாக டைட்டாக முடியும். இப்போ அப்படியே கலக்கு. அது ஸ்பூன் வச்சு கலக்க கஷ்டமாக இருக்கான். நல்லா இப்படி கலக்கு. இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடியை போட்டு நம்ம கலக்கிட்டோம், குளிக்கிட்டோம்னா நம்மளுடைய ரோட் சைடு காரப்பொரி ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடு மேலே சாப்பிடலாம். இந்த பேப்பரை மடிக்கவே தெரியாதுங்க, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு. எங்கிட்ட நியூஸ் பேப்பர் வரானா? இதான் இப்போ நம்ம ஸ்டைலு. நம்ம ரோட் சைடில் கொடுக்குற மாதிரியே நம்ம வந்து பார்த்தோன்னா பேப்பர் அழகாக வச்சுட்டோம். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாப்பிட்டு ரெடி இருக்கு பாருங்கள். இருங்க, இதுக்கு ஒரு ஸ்பூன் வர போட்டு கொடுத்துறேன். ஏன்னா இந்த ஸ்பூன் கூட வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ரோட் கடை காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் தான். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு गाइस. எங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.